திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நீர்த்து போக செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தலைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இப்போதாவது அவர்கள் அந்த அணியிலிருந்து வெளியேறி வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை. அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது. வேறு கட்சிகளில் இருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை. என்னுடைய சொந்த தொகுதி, அதனால் அதில் ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை, குழப்பமில்லை. அதிமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் அதான் என்னுடைய சொந்த தொகுதி. நான் அந்த தொகுதியில் தானே போட்டியிட முடியும் உங்களுடைய ஆதரவோட. அதிமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் சேரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு இருக்குதா? அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. தென் மாநிலங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிக அளவில் போட்டி போடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை தொகுதிகளான போட்டி போட திட்டமிட்டு? கர்நாடகாவில் 3 தொகுதிகளிலும், ஆந்திராவில் 3 தொகுதிகளிலும், தெலுங்கானாவில் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தோழர்கள் முன்வந்திருக்கிறார்கள். கேரளாவிலே 2 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் சேர்த்து மொத்தம் தேர்தல் ஆணையத்திலும் நாங்கள் 12 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி பொது சின்னம் கோரியிருக்கிறோம். பானை சின்னம், அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறோம். திமுகவை இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் இன்னும் அந்த அளவுக்கான ஒரு இணைப்பு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு ஆந்திராவில் எங்கள் கட்சியின் மாநில தலைவர் வித்யாசாகர் அவர்கள் ஆந்திர பிரதேச மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை நேரிலே சந்தித்து பேசியிருக்கிறார். கூட்டணியில் தொகுதிகளையும் கேட்டு மனு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு கூட்டணி உருவானால் நாங்கள் கூட்டணியில் ஒதுக்குகிற தொகுதிகளில் போட்டியிடுவோம்.